ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாகர்கோவில் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறது தான். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஏற்கனவே நிறைய மீன் குழம்பு ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 மூடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழம்பு வந்து கூட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து மண்சட்டியில் தான் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் இது வந்து கொஞ்சம் கூடுதலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாயும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 4-5 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து புளி வந்து கரைச்சி சேர்த்துருக்கேன். நான் வந்து புளிப்பு கம்மியாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு தேவையான அளவு புளி வந்து கரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கையாலேயே வந்து கரைச்சிக்கலாம். அந்த பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையுமே வந்து நல்லா அந்த மசாலாவோட பிணைஞ்சி விடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நீங்கள் வந்து துண்டு மீனாக சேர்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து மீனையும் சேர்த்துட்டு குழம்புக்கு வந்து கொதிக்க விட்டுலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் பிடிச்சி குழம்போட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீனும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சின்ன மீன் தான் சேர்க்குறேன். அதனால் குழம்பு கொதித்ததுக்கப்புறமா சேர்க்குறேன். மீன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மண் சட்டி சூட்லேயே வந்து மீன் சூப்பராக வெந்துடும். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து தாளிக்கெல்லாம் போகிறது கிடையாது. கடைசியாக வந்து 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவரை ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.